இன்றைக்கி லஞ்சுக்கு மீன் குழம்பு பண்ண போகிறேங்க. கன்னியாகுமரியில் பண்ணுற மாதிரியே அதே மாதிரியே தேங்காய், பூண்டு, வெங்காயம் எல்லாம் அரைச்சி ஊற்றி ஈஸியாக பண்ணிடலாங்க இந்த மீன் குழம்ப. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். நான் 1/2 கிலோ மஞ்சப்பாறை மீன் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உப்பு மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு அதை முதல்ல போட்டு தட்டி எடுத்துக்கலாங்க. 4 3 தட்டி எடுத்து இதை போட்டு குழம்பு தாளித்தா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி பூண்டு வெங்காயம் தட்டினா போதுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே அரைச்சிடலாங்க. மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கிறேன். 5 சின்ன வெங்காயம், 3 பூண்டு பல், கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாப்பொடி 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கீங்க. அந்த புளியையும் கரைச்சி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சுங்க. புளியையும் கரைச்சி தண்ணியாக எடுத்துக்கிட்டாச்சு. நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், புளி தண்ணி. இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 1/2 தக்காளி போட்டுக்கிறேன். நல்லா போட்டு கையால் மசிச்சு விட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் கையால் நல்லா மசிச்சுக்கணுங்க. இந்த மீன் குழம்புக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க மீன் குழம்பு. இப்போது மீன் குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட் எல்லாத்தையுமே இப்போது புளி தண்ணியோட போட்டுடலாங்க. இது மாதிரி தேங்காய் பேஸ்ட்டை நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை புளியோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. இது மாதிரி கட்டி இல்லாமல். மீன் குழம்புக்கு இது மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டு தக்காளியை கூடவே நல்லா மசாலாவையும் நல்லா பிசைஞ்சு விட்டு இது மாதிரி மீன் குழம்பு வச்சா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. சூப்பராக நம்ம கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மீன் குழம்பு தாளிக்க போகிறேங்க. இந்த மீன் குழம்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டு முதல்ல பொரிய விடணுங்க. வெந்தயம் நல்லா பொரிய விட்டால் தான் குழம்பு கசக்காமல் இருக்கும். வெந்தயம் சரியாக பொரியலைன்னா மீன் குழம்பு கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க. நல்லா பொரிய விட்டு கொஞ்சமாக வடகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு கடுகும் போட்டுக்கலாம். போட்ட வெந்தயம் கடுகு நல்லாவே பொரிஞ்சிடுச்சிங்க. இப்போ தட்டி வச்ச வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து கடாயில் போட்டுடலாங்க. தாளித்த பொருளோட ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பு கொதிச்சா போதுங்க. இப்போ மீனை சேர்த்துடலாம். நான் மீன் வாஷ் பண்ணும்போதே நிறைய மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். அதனால் மீன் குழம்புல நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலை. மீனில் இருக்கிற மஞ்சள் பொடியே போதுமானதுங்க. இப்போது மீனை நான் குழம்புல சேர்த்துட்றேன். இது மாதிரி பாறை மீன் போட்டு குழம்பு பண்ணும்போது பாறை மீன் தலையும் சேர்த்து குழம்பு பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் போட்டதும் கரண்டியால் கிண்டி விட வேணாங்க. இப்போ மீன் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் நான். இப்போ சூப்பராக மீன் குழம்பும் ரெடியாக ஆகிடுச்சு. வீடே மணக்க மணக்க நல்ல மீன் குழம்பு ரெடியாக இருக்குங்க. இதை சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம தேங்காய் அரைச்சி மீன் குழம்பு பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி தோசையோடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மீன் குழம்பை. இந்த மீன் குழம்பை நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபி வீடியோக்களையுமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.